ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் டீச்சிங். இன்றைக்கி தங்கம் டீச்சிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பியூஓட டீடைல்டு சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். எக்ஸாமில் வந்து 2 போட்டால் கேட்பாங்க, பார்ட் 1 பார்ட் 2. பார்ட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சோஷியல், அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வரும். தமிழில் பார்த்திங்கன்னா யூனிட் 1 வந்து தமிழ் தான். அதில் வந்து சங்க காலம் முதல் தற்காலம் வரைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சங்க காலமில் நம்ம என்னென்ன படிக்கணும், சங்ககால இலக்கியங்களில் என்னென்ன படிக்கணும், தற்காலமில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இந்த டாபிக்ஸை மட்டும் நம்ம கவர் பண்ணால் போதும். இந்த டாபிக்ஸில் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸை நம்ம வந்து நல்லா கோ த்ரூ பண்ணணும். இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறனால நமக்கு கொஷின்ஸ் எப்படி வேணாலும் வரலாம். அதே மாதிரி இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸ், பொயட்ரி, ஃப்ரிக்ஷன், ட்ராமா எல்லாமே கேட்டிருக்காங்க. அதுலேயும் செலக்டடான டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதை எப்படி டிப்பிக்கலாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு பிஜி டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். மேத்தமெட்டிக்கல்லாம் வந்து நான் இன்னும் உங்ககிட்ட சொல்ல போனால் என்னென்னா, பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அது கூட வந்து ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டான யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி அவங்க எப்படி மேக்ஸ் எல்லாம் கிராக் பண்ணுறாங்க, சால்வ் பண்ணுறாங்கங்கிறத பார்த்துக்கோங்க. தென் இம்பார்ட்டண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வச்சு சால்வ் பண்ணுங்கள். டெய்லி ஒரு டாபிக்ஸ்ன்னு சொல்லி கவர் பண்ண ஆரம்பிங்க. ஜென்ரல் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி இது எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்க டாபிக்ஸை வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுங்கள். சிலபஸை படிக்காமல் நம்ம பிளண்டாக ஏதோ ஒன்று படித்தா போதும்னு படித்தோன்னா நம்மளால் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. ஸோ சிலபஸில் கொடுத்துருக்க டாபிக்ஸை கவர் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 5 வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, நேஷ்னல் மூமெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இந்தியா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே டீட்டெயிலாக படிங்க. ஏன் வந்து நம்ம வந்து இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இல்லைங்க, இப்போ கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா டெட் குவாலிஃபை பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட்டு டிஆர்பி நடக்க போகுது. இது மாதிரி டீச்சிங்கில் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் படித்தா கண்டிப்பாக கிடைக்கும். ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் படிச்சிங்கன்னா வந்து டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 4 வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் படிங்க. அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸில் மட்டும் சாலிடாக 10 மார்க்ஸ்க்கு வருது. இதில் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸும் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாமே நல்லா டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி படிக்கிறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எஃபர்ட் போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் இது பண்ண முடியும். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வீக்லி 1 டே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாங்க. அப்போ தான் அந்த வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக நம்மளால் கெயின் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 என்ன பேப்பர் நம்ம எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எஜுகேஷ்னல் பேக்ரவுண்டு கம்ப்ளீட்டாக பிஎட். நம்ம பிஎட்டில் படிச்சிருப்போம்ல, சைல்ட் சைக்காலஜி அண்ட் பெடகாலஜி இதெல்லாம் படிச்சிருப்போம்ல. பெடகாலஜி பேப்பரில் நம்மளோட ட்ரிக்ஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து படிச்சிருப்போம். சைக்காலஜி இது வந்து பார்த்திங்கன்னா 30 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க. அப்போது அதுலேயே யூனிட்டாக பிரிச்சிருக்காங்க. ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இது மாதிரி ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒரு சில கான்செப்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம டீட்டெயில்டாக ஒரு நோட்ஸ் எடுத்து இல்லை ஒரு புக்கோ ஏதோ ஒன்று ரெஃபர் பண்ணி படிக்கலாம். நானும் வந்து புக்ஸ் வந்து நிறையா ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் என்னங்கிறது நான் உங்ககிட்ட வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். சைக்காலஜி இந்த பேப்பர்லாம் படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா 1 வேர்டு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். இதோட ஃபவுண்டர் யார், பேசிக் என்ன, இந்த மெத்தடை எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, இதோட சக்ஸஸ் ரேட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து இது பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது டிகிரி ஸ்டாண்டர்ட் தான், ஸ்கூல் லெவல் அப்படிங்கிற ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. யூனிட் 1, யூனிட் 2 யூனிட்ஸ் வந்து நிறையா தாங்க இருக்குது. ஆனால் அதை டாபிக் வைஸாக டிவைட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இன்னும் எக்ஸாம் டேட் வந்து நம்மளுக்கு சொல்லவே இல்லை. ஸோ இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும், கண்டிப்பாக முடியும். தென் வந்து இந்த பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணும்போது கான்செப்டை புரிஞ்சுட்டு நம்ம போட்டோன்னா வந்து ஈஸியாக இருக்கும். நான் இப்போ போட்டிருக்க சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா 2018-19 நடந்த பியூஓட எக்ஸாம், 2023 நடந்த லாஸ்ட் பிஇஓட சிலபஸ் தான் போட்டிருக்கேன். கரண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சிலபஸில் 1 or 2 சேஞ்சஸ் தான் நடக்கும், மேஜர் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. வர சேஞ்சஸாக இருக்க டாப்பிக்கை மட்டும் நம்ம எடுத்து படித்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். உங்ககிட்ட வந்து நீ ஒவ்வொரு யூனிட் வைஸாக டீட்டெயில்டாக உங்களுக்கு யூனிட் வைஸாக வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் அவுட்லைன் தான். சிலபஸ் எங்கே இருக்குது, எந்த நோட்டிஃபிகேஷனும் வரல, பட் எக்ஸாம்ஸை பற்றி எல்லா யூடியூப் சேனலும் பேசுகிறாங்க அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த கிளாரிட்டியான வீடியோ போட்டிருக்கேன். ஹோப் என்னோடய வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சிலபஸ் எங்கே படிக்கணும், வேர் டு ஸ்டடி இதெல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.